எங்கள் அப்பன் திருமூர்த்தி கோயிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு மேலே குளிச்சுட்டு வந்தோன்னே பசி வந்துருச்சு பாருங்கள். கள்ளிப்பழம் கண்ணை பறிக்குது. காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்குறாங்க. வாழைக்காய் பஜ்ஜி சுட சுடங்க. வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய், மாங்காய், இலந்த பழம், அது மட்டும் இல்லாமல் கம்பங்கூழ், அதுக்கு வடகம், அப்பளம்னு நிறைய ஏகப்பட்ட சைடிஷ்ங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. மாங்காவை 2 தின்னுட்டு கள்ளிப்பழம் எவ்வளோன்னு கேட்டேன். 1/4 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. அதையும் வாங்கி பேக்குக்குள்ளே வச்சுட்டு 2 இலந்த பழம் பாக்கெட்டாக வாங்கி அதையும் என் பேக்கில் வச்சுட்டு ஒரு பஜ்ஜி எடுத்து பயங்கர சூடாக இருந்துச்சுங்க. அதோடு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குளித்ததுக்கு அதுக்கும் சூடான பஜ்ஜியை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உட்காந்து ஒரு வாழைக்காய் பஜ்ஜியும் ஒரு மிளகா பஜ்ஜியும் நல்லா சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பனுக்கு பாய் அப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த மாட்டிக்கு கோயிலில் போய் பஜ்ஜி இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.